ஃப்ரெண்ட்ஸ் வரும் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவசங்களை பார்ப்போம். பெயர் ஸ்வேதா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல ஜாதி தடையிலேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க MBBS முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக ஒர்க் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ப்ரைவேட்டாக தனியாக இவங்க கிளினிக் வச்சு நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. வரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கடலூரை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க நல்ல ஒரு ரிச் ஃபேமிலியாக வீடு நிலம் காரணம் நல்ல வசதியெல்லாம் இருக்குதுங்க. பட் இவங்க லவ் பண்ணி தாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும் இவங்களுடைய கணவருக்கும் இவங்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஹஸ்பண்ட் சைடு இவங்க ஹஸ்பண்டுக்கு வேறு திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்களும் மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவருக்கு குழந்தைங்க இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மனைவி இல்லாதவராக வேணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அதாவது கண்டிப்பாக டாக்டர் லைனில் இருந்தாலும் ஓகே, இல்லை ஏதாவது டீச்சிங் லைனில் இருந்தாலும் சம்மதம், இல்லை இன்ஜினியரிங் லைனில் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படி இல்லைனா ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருந்தாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணித்தரோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா அஞ்சலி, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு BA முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. மாதம் 18,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. சொந்த வீடு 2 இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் கொஞ்சம் நிலமும் ஒரு ஏக்கர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் இவங்கள விட்டுட்டு வேறொரு பெண்ணோட போயிட்டதுனால இவங்க தனிமையில் தான் வசிக்கிறதாவும் அப்பா அம்மா வீட்டுக்கெலாம் வரலங்க. ஸோ அதே வீட்டிலே தனியாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரொம்ப வருடம் இவங்க வர்றதுனால இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடியவர் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வீட்டோட மணமகனாக வந்தாலும் முக்கியம், இல்லை எல்லாம் வித்தெடுத்துட்டு அவரோட போகிறதுனாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான 2 பெண் குழந்தைங்க இருக்குங்க. ஸோ தன்னுடைய குழந்தைய ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு கேட்டதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் 1 நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.